வணக்கம். ஓம் குருவே போற்றி. வெல்கம் டு செய்யவும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய யோக ஞானம் 500 அப்படிங்கிற நூலில் பார்த்திங்கன்னா அந்த புக்கில் வந்து முருகப்பெருமான் வந்து தேவமொழிகள் அப்படின்னு சில விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது சித்தர்கள் பார்த்திங்கன்னா அந்த தேவ ரகசியங்கள் தேவமொழிகள், அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே கிடைக்கிறத பற்றி பேச மாட்டாங்க. இது நம்ம தொடர்ந்து வெவ்வேறு வீடியோஸில் பேசுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலார் குரூப் பார்த்திங்கன்னா இந்த 5 மொழிகள் அப்படிம்பாங்க. இந்த முசுகை, வல்லாரை, தூதுவளை இப்படியெல்லாம் வந்துங்கன்னா கரிசலாங்கண்ணி இப்படியெல்லாம் பேசுவாங்க. இந்த 4-5 கீரை வச்சுருக்காங்க. இது வந்து அப்படி பயங்கரமானது, அது அந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குது அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து உருட்டுன்னு விட்டுவாங்க. ஒருத்தன் வந்து கீரையை மட்டும் சாப்பிட்டு கேன்சர்னு செத்து போயிருக்கான். புரியுதுங்களா? அவ்வளோ மருந்துகள் இருக்குது. அவ்வளோ மருந்து அடித்து கீரையை சாப்பிட்டு வெறும் கீரையே சாப்பிட்ருக்கான், செத்து போயிட்டான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் தான். அது வந்து வள்ளலாருக்கே தெரியாது. இந்த மூலிகைலாம் தெரியல, ஏன்னா இது தெரிஞ்சதே சொல்லியிருப்பார். வள்ளலாருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது இந்த கரிசாலை, தூதுவளை அப்படின்னு வந்து இந்த சாதாரணமாக கிராமத்தில் எல்லோரும் ரசம் வச்சு குடிக்கிறது எல்லாருமே. முடிஞ்ச வருஷக்கணக்காக நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுருக்கிற மூலிகைன்னா கீரைகள் தான், மூலிகை கீரைகள் தான். இது இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் டெய்லி ஜூஸ் குடிக்கிறாங்க, எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேவமொழிகள் பார்த்திங்கன்னா வெளியே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வெளியே வந்து எங்கேயுமே கிடைக்காது. வெளி உலகத்துலேயே இருக்காது, பூமியில் இருக்காது. இது வந்து நம்ம எங்கே வேணால் ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கிறோம். இது வந்து புதுசாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. ஆனால் நான் வச்சுருக்கிறேன், நான் பார்த்துருக்கேன்னு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு புரியல, அவ்வளோதான். உங்களுக்கு புரியலிங்கிறதுக்காக ஒன்று தப்பாக நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால் இது அத்தனையுமே உள்ளதாக சொல்கிறாரு. அது சாட்சியோடய சொல்லுவாங்க. சித்தர்கள் பார்த்திங்கன்னா சித்தர்களோட மொழிகளை கோடிக்கணக்கான மொழிகள் இருக்குது, தேவ மொழிகள். சும்மா இந்த 4-5 கீரையை வச்சு போட்டு சித்தர்கள் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது பச்சளையும் கீரையும் ஆடு மாடு தான் சாப்பிடுது, அது என்னடா கண்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க சித்தர்கள். அதாவது கீரையை வந்து கீரை பச்சளை எல்லாத்தையும் வாழ்க்கை பூரா ஆடு மாடு சாப்பிடுது, என்ன வந்துச்சு அதுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று முருகப்பெருமான் என்ன சொல்லுவார்னா, இலை, கனி, காய், பூடு எதுவுமே, அதாவது இந்த மரம் மட்டை எதுவும் கிடையாது. இலை, காய், கனி, பூடு எதுவும் கர்ப்பம் அல்ல அப்படிம்பார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இலதலை, வேறு, பட்டை ஒன்றும் கர்ப்பம் வந்து இது ஆகாது, இது கர்ப்பங்களும் கிடையாது. இது மாதிரி விஷயங்கள உங்களுக்கு அப்படித்தான் வைப்பாங்க சித்தர்கள். பரிபாஷையில் வச்சுருப்பாங்க. நீங்களாம் நினச்சிட்டு வந்து கருநெல்லி மரத்தை பார்த்தேன், அப்புறம் ஜோதி விருட்சத்தை பார்த்தேன், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய மொழி இருக்குதுங்க. இந்த இடத்துல இதை மட்டும் பார்ப்போம். சிறியா நங்கை பற்றி பேசுகிறாரு. சிறியா நங்கைங்கிறது பார்த்திங்கன்னா விஷத்தை முடிக்கக்கூடியது. கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. உடம்புல இருக்கிற கெட்ட விஷங்களை முடிக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா பாம்பு கடிச்சாலும் பார்த்திங்கன்னா அந்த சிறியா நங்கை இதை கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா அதை வச்சே ஒரு பாட்டு நம்மளை குழப்பற மாதிரி பார்ப்பாங்க சித்தர்கள். பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வச்சு புரியலன்னா உங்களுக்கு நீங்கள் அதை தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நினைக்கலாம், சிறியா நங்கைன்னு ஒரு செடி இருக்குது, உண்மையே இருக்குது. அதுக்கப்புறம் கொடுப்பாங்க பாருங்க. இதில் சிறியா நங்கை, பெரியா நங்கை, கலைஞானி நங்கை, மரியா நங்கை, வாசி நங்கை, தெரியுதுங்களா? இப்படி கொடுக்குறாங்க. 1 2 3 4 5 வருதுங்களா? கரெக்டாக 5ம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபோத சரக்குகள். இந்த பஞ்சபோத சரக்குகள் தான் பார்த்திங்கன்னா மூலிகைகளாக கொடுக்குறாரு, மூலிகை பேரில் கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆச்சுங்க? சிறியா நங்கை, கலைஞானி நங்கை, மரியா நங்கை, வாசி நங்கை, பெரிய நங்கை இத்தனையுமே மூலிகைகள் தான். இதுக்கு சாட்சி பாட்டு தான் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர், அதாவது முருகப்பெருமான் யோக ஞானம் 500 பார்த்திங்கன்னா பாடல் வந்து பார்த்திங்கன்னா 274 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு. 274 ஆமாங்க, 274 288 89 அந்த ரேஞ்சு பார்த்துங்க. இந்த ஒரு 10-12 பாட்டு தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதை பற்றின விஷயம் தான். சிறிய நங்கைன்னா என்ன அது பாருங்கள். நான் என்ற நங்கையடா சிறிய நங்கை, நலமான கலைஞானி நங்கை என்றும் கோனென்ற வாசி நங்கை, மரியா நங்கை கூடுகிறோம் பெரிய நங்கை இதுவே தானே அப்படிங்கிறாங்க. சிறிய நங்கைன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதான் கலைஞானி நங்கையும் அதுதான், வாசி நங்கையும் அதுதான், மரியா நங்கையும் அதுதான், பெரிய நங்கையும் அதுதான், இதுவே தானே அப்படிங்கிறார். தானடா மூலிகையும் உண்ணும்போது சமதலையாய் அடிமூலம் நிறுத்த வேண்டும், கோனடா வராகத்தால் மௌனம் வேணும். பயிற்சி சொல்கிறார். இந்த மூலிகையை உண்ணும் பொழுது அடிமூலம் நிறுத்த வேண்டும் சொல்கிறாரு. ப்ராக்டிஸ் வாசியை
கோனடா விராகத்தால் மௌனம் வேணும். விராகத்தால் மௌனம் பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிறது தான் பயிற்சி. விராகத்தால்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் பிரெயின். விராகத்தால் மௌனம் வேணும். குலதெய்வம் தன்னை எடுத்து பார்க்க வேண்டும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ப்ரொசீஜரை சொல்கிறார். குலதெய்வம் தன்னை அடுத்து பார்க்க வேணும். வானடா கிருதமெல்லாம் உண்ண வேணும். வாழையைத்தான் அயராமல் நினைக்க வேண்டும். வாழையைத்தான் அயராமல் நினைக்க வேண்டும். இந்த பீனியல். தேனடா நங்கையிலே ஆதிகேடு செப்புகிறேன் சிறிய நங்கை விவரம் தானே. நங்கையிலேயே ஆதி ஃபஸ்ட்டு. அதாவது அதோட மூலமே என்னென்னா அதோட ஒரிஜினல், அதாவது ஃபஸ்ட்டு வந்த அந்த நங்கைங்கிற மொழியில் எது ஆதி மூலம் அப்படிங்கிறாரு. எது ஆதின்னு பார்த்தா விவரம் தானேங்கிறாரு. தானென்ற நங்கைதனை சமூலம் வாங்கி சத்தியமாய் நிழலுறுத்தி இடித்து தானே என்று பழச்சாற்றால் சாமம் 3 குறையாமல் அரைத்துருட்டி காய வைத்து ஏனென்று சொல்லாதே மசி என்று ஓதி அப்படிங்கிறாரு. பாருங்கள், தான் என்ற நங்கைதனின்னு பார்த்தீங்கன்னா பீனியல். தான் என்ற தான்ங்கிற இடமே பார்த்தீங்கன்னா பீனியல். அதுதான் சிறிய நங்கைன்னு சொல்கிறாரு. சமூலம் வாங்கின அளவு தான் இதெல்லாம் நீங்கள் வெளியே வாங்குற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒன்றும் நடக்காது. சமூலம் வாங்கினா பூரா மொத்தமாக செடியே வேரோட பிடிங்கின்னு அர்த்தம். இது உள்ளுக்குள் நடக்கிற விஷயம். சத்தியமாய் நிழலில் ஊற்றி இடித்து தானாய் இடித்து தூளாய் நிழலில் உலர்த்தி அப்படின்னா நிழலில் காய வச்சு. எப்படி காய வைப்பீங்க? வெளியே கிடையாது. இதுவும் பரிபாசி தான். கோன் என்ற பழச்சாற்றால் சாமம் 3. பழச்சாறுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகாரங்கிற அந்த சுத்த ஜலம் தான் பார்த்திங்கன்னா பழச்சாறு. சாமம் 3 அரைத்து விட்டீங்க. சாமம் 3 சாமல் ப்ராக்டிஸில் அரைத்து விட்டி காய வைத்து சொல்லாதே மசியன்றோதி. நசிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் வகுப்பில் இருக்குது. நசி என்று ஓதி என் மக்கள் மருந்தையும் தான் எடுத்துக்கொண்டு வானென்ற வானவர்கோன் அறிந்த உண்மை மறவாதே ஆவின்பால் தன்னால் ஆட்டே அப்படிங்கிறார். ஆவின்பால்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுவுடைய பால் அப்படின்னு அர்த்தம். ஆவின் பால்னா நம்ம குடிக்கிற பால் கிடையாது. பசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிர். பசுங்கிறது உயிர். பசுபதி பாசத்தில் பசுங்கிறது உயிர். உயிரோட பால்னு பார்த்தீங்கன்னா உகாரம், விந்து சக்தி. இப்படி தான் அது புரிஞ்சுக்கணும். உயிர் சக்திங்கிறது உகாரங்கிற சுவாதிஷ்டானத்தில் விந்து சக்தியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆவின் பால். புரிஞ்சுங்களா? பழச்சாறுங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே, ஆவின் பால்ங்கிறது கீழே. உகாரம். அகாரம் பழச்சாறு பார்த்தீங்கன்னா இதை ஆட்டி அரைச்சி மூட்டியே முச்சடரும் ஒன்றாகி போகும். இப்படி நீ பயிற்சி பண்ணும்போது மண்டலம்தான் கொண்டாள். அதாவது இதை நலமாக மண்டலம் தான். ஒரு மண்டலம் நீ இது உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உள்ள பயிற்சி பண்ணி அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா முச்சடரும் ஒன்றாகி போகும். மும்மதம் போல் லகரியது முழங்கியது. லகரிங்கிறது அந்த போதமயம். அந்த போதையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா லகரி. அது முழங்கி ஓடும். அது ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ போதமாகவே இருக்கு உடம்பு. அது அத்தனை செல்ஸ், மூளையோட செல்ஸ் காப்பாற்றுறதுக்கு அந்த போதமயம். பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள். இப்போ சிறிய நங்கை சொல்லிட்டாரு. அடுத்தது பாருங்கள். தான் என்ற நங்கையடா பெரிய நங்கை சத்தியமாய் பிரம்மனோட பீஜமாச்சுங்கிறார். தான் என்ற நங்கையடா பெரிய நங்கை சத்தியமாய் பிரம்மனோட பீஜமாச்சுங்கிறார். பிரம்மனுடைய பீஜம்னு பார்த்தீங்கன்னா நகாரம், சுவாதிஷ்டானம். பார்த்தீங்கன்னா பெரிய நங்கை அதுதான். கோன் என்ற நங்கைதனை சமூலம் வாங்கி கூறுகிறேன் முன்மருந்தை போலையாட்டி. அதாவது இதையும் சமூலம் வாங்கி வேரோட பிடுங்கி இதுக்கு முன்னால் எப்படி சொன்னோம் அதே மாதிரி ஆட்டி மருந்து போலே ஆட்டி மருந்து பண்ணி முன் சொன்னபடி போல் எல்லாமே இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரியே பண்ணி தீர்க்கமுடன் மண்டலம்தான் கொண்டாயானால் ஆண் என்ற ஆணவமும் திரண்டு போகும். ஆதிவஸ்து அனாதிவஸ்தும் ஒன்றாகி போகும் அப்படிங்கிறார். ஆண் என்ற ஆணவமும் திரண்டு போகும் அப்படிங்கிறார். உங்களுக்கு இது பாருங்க எவ்வளோ அருமையான பதிவாசி கொடுக்குறது பாருங்க. இது புரியுமா தெரியல உங்களுக்கு. அதாவது இதை மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா பெரிய நங்கைங்கிற இந்த சுவாதிஷ்டானத்தை சாப்பிட்டீங்கன்னா ஆண் என்ற ஆணவமும் திரண்டு போகும். ஆண் என்ற ஆணவமும் திரண்டு போகும் அப்படிங்கிற. ஆணவம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ. ஆண்கிற ஆணவம் எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டரோனுடைய ப்ரொடக்ஷன் தான் அவர் சொல்கிறாரு. திரண்டு போகுங்கிறது. டெஸ்டோஸ்டரோன் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. விந்து சக்தி அதிகமாக உற்பத்தி ஆகுது, ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு. ஆதிவஸ்து அனாதிவஸ்து ரெண்டும் ஒன்றாகி போகும் அப்படிங்கிறார். ஆதிவஸ்துங்கிறது கீழே, அனாதிவஸ்துங்கிறது மேலே. இது ஆகார உகாரம் ரெண்டும் சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டு 281. பாரப்பா வாசினங்கை பறையின் பீஜம் அப்படிங்கிறார். வாசினங்கை பறையின் பீஜம் பாலகனே யார் அறிவார் உலகத்தோர்கள் ஆரப்பா நங்கைதனை சமூலம் வாங்கி அப்பனை முன் சொன்ன பாகம் செய்து. இதுவும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா வாசி நங்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பறையின் பீஜம் அப்படின்னு பார்த்தா பறையோட பீஜம்னு பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி. அதாவது பராபரை, அதாவது வாழை சக்தி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா
நம்மளுடைய பீனியல். அதாவது வாழை, ஆத்தாள் இப்படியெல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா பீனியல் சொல்லுவாங்க. பறையின் பீஜம் அப்படின்னு சொல்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிட்யூட்ரி. அங்கேருந்து அதாவது டோட்டலாக அங்கெல்லாம் வந்து சேர்கிற இடம் பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி. ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து டிவைட் ஆகிற இடம், டிஸ்ட்ரிபியூட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி. வாசி நங்கை பறையின் பீஜம். வாசி நங்கைங்கிற அந்த மருந்து மூலிகை எங்கே இருக்குதுன்னா அந்த பிட்யூட்ரியில் இருக்குது. அதை வந்து வேரோட பிடுங்கி இதே மாதிரி முன் சொன்ன மாதிரியே பயிற்சி பண்ணி மசியென்றே சாபம் தீர்த்து, இதுவும் பார்த்திங்கன்னா பரிவாசி பயிற்சி. நீ மகனே மண்டலம்தான் உண்டாயானால், ஒரு மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா தேரப்பா உனக்கீடு யார் தான் சொல்லுவார், திரிபுரையால் பாலன் என்று செப்பலாமே அப்படிங்க. அந்த திரிபுரைங்கிற அந்த பராசக்தியோட குழந்தை நீ, திரிபுரையால் பாலன் என்று செப்பலாமே, நீ அவர் பராசக்தியோட குழந்தை நீ அப்படின்னே சொல்லலாம் அவனைய அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மண்டலமே சாப்பிடுவாங்கிறாங்க. அதாவது இந்த பயிற்சி தான் அல்ல. அது பாருங்க. அடுத்தது கொல்லடா, இது வேண்டாம். அடுத்து பாட்டு பாருங்க 284. கூசினால் வருவதென்ன ஞான மார்க்கம், கொழுந்து விட்டே எரியாட்டா தேகம் போகும் அப்படிங்கிற. கூசினால் வருவதென்ன ஞான மார்க்கம், ஞான மார்க்கம் வந்து கொழுந்து விட்டே எரியாட்டால் தேகம் போகுங்க. கொழுந்து விட்டு எரியணும். இந்த குண்டலி சக்திங்கிற மூலாதாரம் பார்த்திங்கன்னா கொழுந்து விட்டு எரியணும். இது கனல் யோகம் அப்படிங்கிறத வந்து இந்த சிவயோகம். அப்போ இந்த உடம்புக்குள்ள நல்ல சூடு பார்த்திங்கன்னா கொழுந்து விட்டு எரியாட்டால் உடம்பு போயிடும், தேகம் போகும். வாசனை தான் தொடர்ந்தாக்கால் ஞானம் பொய்யாம். வாசனை தானே முன்பிறவை வாசனையில் இந்த மாயை உங்களுக்கு தொடர்ந்துட்டே வந்துச்சுன்னா இது ஞானம் போயிடும், ஞானம் பொய்யாம். வாழையும் தான் உந்தனிடம் வரவே மாட்டாள். அப்போ நீ இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா தப்பான பாதையில் மாயை பின்னால் போனீங்கன்னா வாழையும் தான் உந்தனிடம் வரவே மாட்டாள். தேசிகனை போலவே தான் வாழ்க வென்றாள். தேசிகனை போனால் சிவபெருமானை போல வாழணும்னா செப்புகிறேன் ருத்ரனார் பீஜமாதி. ருத்ரனார் பீஜமாதின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரனார் வந்து அநாகதம். பூசித்த பேர்களுக்கு தனதுமாகி புத்திரனே கலைஞானி நங்கை ஏழை அப்படிங்கிறார். பூசித்த பேர்களுக்கும் தனதுமாகி, ருத்ரனார் பீஜத்தை பூசித்தவங்களுக்கு அதே தனக்கு அவங்களுக்கு கிடைக்கும். கலைஞானி நங்கை ஏழை அப்படிங்கிறார். கேளடா நங்கைதனி சமூலம் வாங்கி. இந்த கலைஞானி நங்கைங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே சிகாரம் நம்மளுடைய அநாகத்தில் இருக்குது. இந்த இதை வந்து நீங்கள் சமூலம் வாங்கி இந்த மூலிகையை எப்போ முன்னால் சொன்ன மாதிரி ஒரு மண்டலம் தான் சாப்பிடணும். அரைச்சி மண்டலம் தான் சாப்பிட்டாயானால் ஆதித்தன் தரிசனையும் அப்போ காணும். ஆதித்தன் தரிசனம், சூரிய தரிசனம் அப்போ தெரியும். நாளடா அக்னியும் மிகுந்து வேகும். அக்னி மிகுந்து, அக்னி அதிகமாகும். ஆனால் சிகாரங்கிற சூடு இது இன்னும் வந்து அதிகப்படுத்து, ஹீட் அதிகம் பண்ணு. நலமான வாயு அங்கே மேலே ஏறும். நலமான வாயுங்கிறது அந்த வாயு பார்த்திங்கன்னா வாசி மேலே ஏறும், நம்மளுடைய சகஸ்காரத்தை நோக்கி ஏறும்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க 287. காரடா உந்தேகம் தனதாம் என்று. காரடா உந்தேகம் தனதாம் என்று அப்படிங்கிறாரு. அதாவது உன்னோட உடம்பு வந்து உன்னோடதுங்கிறது பத்திரமா பார்த்துக்கோ. நீங்கள் எப்படி ஒரு என்னோடய வண்டி, என்னோடய செல்ஃபோனு, என்னோடய பைக்கு, அப்படி அது என்னோடய வீடு, இப்படி வந்து ஒவ்வொன்றும் உங்களுதுன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி உந்தேகம் தனதாம் என்று. காரடா அதாவது இந்த உடம்பை காப்பாற்று, இந்த உடம்பை அப்படி காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. காத்திடுவாய் தவசுமே கைக்குள்ளாகும். அப்படி காத்தினத்தா தவசு உனக்கு தவசுங்கிறது கிடைக்கும், கைக்குள்ளாகும். ஆரடா தேகமது இறந்து போனால் அந்தரங்கமானதையும் அறிவதெப்போ அப்படிங்கிறது. அப்போ தேகம் இந்த உடம்பு செத்து போனதுக்கப்புறம் இந்த சீக்கிரட் நமக்கு எப்படா தெரியும், அந்தரங்கமானதை அறிவதெப்போங்கிறது. இந்த ஆன்மாங்கிறது எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? இந்த உடம்பு இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. சத்ததுக்கப்புறம் மோச்சம், சத்ததுக்கப்புறம் நான் வந்து சாகா வரோம். செத்து போனவன் போட்டா வச்சுட்டு இங்கே வந்துட்டு வேறு இங்கே இருக்காரு, பெருமான் இங்கே தான் இருக்கிறாரு, அது நீங்கள் போட்டிருக்காரு இப்படிங்கிற புழுகிற தேகமது இறந்து போனால் அந்தரங்கமானதையும் அறிவதெப்போ. நேரடா ஜனனமதை அறிவதெப்போ அப்படிங்கிறார். அதாவது அந்தரங்கம் தெரியாது, ஜனனமதை அறிவதெப்போ. நீ எப்போ பிறப்பேன்னு தெரியாது. நீ நிலத்தில் சித்தர்களை காண்பதெப்போ. சித்தர்களை நீ எப்போ பார்க்கறது நிலத்தில், இந்த பூமியில் சித்தர்கள் நீ எப்போ காண்பதெப்போ. ஏறடா இருவனையும் போவதெப்போ. என் சொல்வேன் உலகத்தோர்க்கை அப்படிங்கிறார். என் சொல்வேன் உலகத்தோர்க்கை அப்படிங்கிறார். அதாவது இருவனையும் போவதெப்போங்கிறார். எப்போ நல்வினை தீவனையும் போய் ஓர்மைங்கிற நிலையில் எப்போ நிற்க போகிறீங்க, என்ன சொல்கிறது நான் உலகத்தோருக்கு அப்படின்னு அவரே கவலைப்படுறாரு. பாருங்கள், உலகத்தோர் வேண்டிய பேர் பூஜை செய்து உடலிருந்து போவதற்கு செய்வதல்லால் பலகலைகள் நூல் பார்த்து புராணம் பார்த்து பாவி என்று பெயரெடுத்து போவதல்லால் கலகமிட்டு பெரியோரை நாய்போல் சீறி கவனம் வைத்து மாதர்களை சேர்வான் பாவி. பாருங்கள், உலகத்தோர் வேண்டிய பேர் பூஜை செஞ்சு நீ வீணாக சாகருக்கு தானே இந்த பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உடலிருந்து போவதற்கு தான். பலகலைகள் நூல் பார்த்து புராணம் பார்த்துங்க. பலகலைகள்லாம் கண்ட புக்கெல்லாம் பார்த்து புராணத்தை பார்த்து, இந்த சித்தர் சாஸ்திரம் சொல்ல புராணங்கள் சொல்கிறார். வந்து வியாசர் எழுதி வச்சிருக்காரு புராணம்.
இந்த மாதிரி இது தெரியாத நூல்களை பார்த்து பாவி என்று பேர் எடுத்து நீ பாவின்னு பேர் எடுக்க போகிற கடைசியில். கலகமிட்டு பெரியோரை நாய் போல் சீரி. தெரியுங்களா? வீணாக சண்டை போட்டு பெரியவர்களெல்லாம் சண்டை, பெரியவர்கள்னால் இந்த மாதிரி பெரிய நிலை அடைஞ்ச சித்தர்களை நாய் போல் சீரி கவனம் வைத்து மாதர்களை சேருவான் பாவி. இப்படி வந்து எல்லா தப்பும் பண்ணுவேன். நம்ம கோயிலுக்கு குழம்பு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட புக்கு குப்பையெல்லாம் படிச்சுட்டு புராணத்தை படிச்சுட்டு உட்காந்துட்டு வேதம் படித்து அது படிச்சுட்டு கதை சொல்லிட்டு அப்புறம் சண்டை போட்டு பெரியவர்களை நாய் மாதிரி அவங்க கூட போய் சண்டைக்கு போயிட்டு உண்மையை பேச விட மாட்டானுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கவனம் வைத்து மாதர்களை சேருவான் பாவி. கடைசியில் எங்கே போவான்? இந்த பொம்பளை பொருள் வேலைக்கு தான் போவான் அப்படின்னு சொல்கிறாரு. விலகிடுவாய் அவர்களை நீ கண்டபோது வீசுகிறேன் மாளுடைய பீஜம் கேளே. சூப்பராக சொல்கிறார். விலகிடுவாய் அவர்களை நீ கண்டபோதே. இந்த மாதிரி பைத்தியங்களை பார்த்தாலே விலகிடுவாய் அப்படிங்கிறார். இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுறவன் கண்ட சாஸ்திரத்துக்கு வந்து படிச்சுட்டு புராணத்தெல்லாம் தலைகளை ஒப்பிக்கிறது, உபநிடதம் அப்படிங்கிறது, அப்புறம் அது போகிற தலைகளை ஒப்பிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்தானுங்கன்னா நைஸாக நழுவிக்கும் அப்படின்னு சொல்கிறார். வந்து சும்மா வீணாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பானா, யார் தெரியுமா, உனக்கு என்ன தெரியுமா, நீ உனக்கு என்ன நீ கண்டுட்டு நீ என்ன சித்தர்கள் அங்கே எழுதி வச்சுருக்காங்கன்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பானு. அவனுக்கெல்லாம் கண்ட நீ போயிட்டே இரு அப்படிங்கிறது. நீ வந்து ஓடிடு, விலகிடுவாய். ஓகே. வீசுகிறேன் மாளுடைய பீஜம் கேளு. இது பாருங்க, கேளடா மைந்தானி மரியானங்கை. மாளுடைய பீஜம் சொல்லிட்டாரு. இது வந்து மணிபூரகம், திருமாலுடைய பீஜம் மணிபூரகம். மரியானங்கைங்கிற மூலிகை இங்கே இருக்குது பாருங்க. கவனம் வைத்து சமூலம் தான். அதே தான் பார்த்தீங்கன்னா முழுசாக வேரோட வாங்கி வந்து முன் சொன்ன பாகம் போல மருந்தையும் தான் அரைத்து வாங்கி அதே மாதிரி அரைத்து வாங்கி மண்டலம்தான் உண்டு தேடி நந்தியோடு சிங்கார நடனம் பார்த்து. நந்தியோட சிங்கார நடனம்னா மேலே பல்ஸ் பார்க்குறது தான். மேலே வந்து பீனியல் ஏரியாவில் வந்து அந்த சிவநடனம் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா நந்தியோடு நடனம். பார்த்துங்க. கேளடா கொடுவினையும் மற்று போகும் கூறுகிறேன் தன்னிலையால் குறியிட்டானே. கேளடா கொடுவினையும் மற்று போகும் கூறுகிறேன் தன்னிலையாக குறியிட்டானே. தன்னிலையாங்கிறது பீனியல் தான். அந்த இடத்துல இந்த மரியாதை நம்ம தயார் பண்ணி உள்ளுக்குள்ள பயிற்சி பண்ணிட்டு மண்டலமே உண்டுட்டு நீங்கள் பீனியில் போய் நிற்கும் பொழுது அங்கே வந்து கொடிவினையும் மற்று போகும், எந்த வினையும் இருக்காது அப்படிங்க. உடம்புக்குள்ளே எந்த கெட்ட வினைகளும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. தானென்ற இம்மூலி உண்ணும்போது தாரணையும் சாரணையும் மாறிப்பாயும் கோனென்ற தேகமதில் குளிர்ச்சி காணும் அப்படிங்கிறார். இது பார்த்தீங்கன்னா மரியாதைங்கிறது திருமாலுடைய இடம். இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து கூலிங்கான இடம், அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மணிபூரகம். ஏன்னா அது கடல், அதாவது கடல் நீர், நிலவொளி, இதெல்லாம் குளிர்ச்சிக்கான இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வேறு நீர் தத்துவம். அதனால் வந்து சொல்கிறது தேகம் வந்து குளிர்ச்சி காணும் இந்த இடத்துல அப்படிங்கிறது. இதில் வந்து அவ்வளோதான். போனேன்ற தேகமதில் குளிர்ச்சி காணும் அப்படின்னு வந்து பிடிக்கிறாருங்க. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகைகள் அப்படின்னு வந்துச்சுனாவே இப்போ பாருங்கள், அஞ்சு பேர் சொல்கிறார். சிறியநங்கை, பெரியநங்கை, மரியானங்கை, வாசிநங்கை, அப்புறம் என்ன சொல்கிறாருங்க நம்மளுடைய மரியானங்கை. பாருங்கள் 5 மூலிகை சொல்கிறாரு. 5 மூலிகை பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத சக்கரங்கள் தான், பஞ்சபூத தத்துவங்கள் தான், பஞ்சபூதத்துக்கு ரிலேட்டட் தான். அப்போ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் சிறிய நங்கை வேணால் வெளியே கண்டுபிடிக்கலாம், வேறு எதையும் கண்டுபிடிக்க முடியாது. வேறு எந்த நீங்கள் நினச்சிக்கலாம், நாம் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிட்டு கூட நீங்கள் தேடி பார்க்கலாம், வெளியே எதுவும் கிடைக்காது. இது எங்கே கிடைக்க சொல்லுங்கள். வாசி நங்கை எங்கே போய் பிடிப்பீங்க? வாசி நங்கை, மரியா நங்கை, இதெல்லாம் எங்கே போய் பிடிப்பீங்க சொல்லுங்கள். கலைஞானி நங்கைங்கிறாங்க, இதெல்லாம் எங்கே போய் பிடிப்பீங்க? அடுத்த விளக்கமாக கொடுத்துட்டாரு. இங்கே தான் ருத்ரனார் பீஜம், திருமால் பீஜம், பிரம்மன் பீஜம் தெளிவாக சொல்லிட்டு வர்றாரு. இப்படித்தான் வந்து நீங்கள் நூல்களை புரிஞ்சுக்கணும். மூலிகை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மூலிகை சொல்லிக்கிறாங்க. சும்மா இந்த 5 கீரையை வச்சுட்டு எங்களுக்கு தான் பெரிய இது, நாங்கள் வந்து அதை அடைஞ்சிட்டோம் இதை அடைஞ்சிட்டோம் எல்லாம் சொன்னீங்கன்னா இது மாதிரி நிறைய சாட்சி இருக்குது. அதனால் இந்த வர சின்ன பசங்களெல்லாம் ஏமாத்துறது, ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு சோறு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற வச்சுட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி பித்தலாட்ட போல இந்த துன்மார்க்க கூட்டம் நிறுத்திக்கணும். இல்லைங்கன்னா சொல்லி 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 உனக்கு இருக்கிற இந்த 4-5 டிக்கெட்டையும் காலி பண்ணிடுவோம். ஏற்கனவே வந்து ஒன்றுமே போகலையும் போட முடியுங்க. உலகம் முறை ஏன் போகல? உண்மை இருந்தால் தானே போகுது. ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா போகுது. பூராமே பிதற்றலாக இருக்குது, தற்பெருமையாக இருக்குது. தன்னை பற்றியே ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த கருமத்தை அவன் தான் கேட்பாங்க. இப்படி மேட்ரு பேசு, 4 லைன் தான் மேட்ரு பேசு. எங்கள் முருகர் வந்து சொல்லியிருக்காரு சொல்லு, எனக்கு வந்துச்சு, எனக்கு ஆத்தா சொன்னா, அப்பன் சொன்னா, எனக்கு வந்து அருள் புரிஞ்சோடி சொல்லிச்சு அப்படின்னு முருகர் அதையே பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. மேட்ரு எவ்வளோ பெரிய மேட்ரு கொடுக்குறாங்க. இன்னைக்கு விஞ்ஞான சயின்ஸ் எதாக இருந்தாலும் இதுக்கு முன்னால் மண்டி போட்டு உட்காந்தாங்க.
ஏன்னா இதையே அவனுக்கு ஒன்றும் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க, அவனுக்கு தெரியாது, அதுக்கு மேலே நிற்கும். அதுதான் சித்தர்கள் ஞானம். எப்பேற்பட்ட விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நியூரோ சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து மண்டி போட்டு நின்னா தான் கொஞ்சமாக புரியும் அவனுக்கு. அந்த லெவல் இருக்காங்க. நீ ஒன்றுமே இல்லாத குப்பையில் வச்சுட்டு ஒன்று உட்காந்துட்டு ஐயோ உலகத்தில் எவ்வளவுமே கண்டுபிடிக்கல, யாருமே அடையல, சித்தர்கள் மோசம், சித்தர்கள் நெறிய மோசம், சித்தர்கள் இப்படி எங்கால் மட்டும்தான் அவன் அரைஞ்சாரு, எங்களுக்கு தான் பெருசு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஞானம் அப்படிதான். நீ வந்து உனக்கு தெரியாத வந்து ஒரு ஒரு இளைய சமுதாயத்துக்கு எடுக்கிற மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தீங்கன்னா, தப்பாக வழிகாட்டினீங்கன்னா மேலே ஒரு சாபத்துக்கு ஆளாவீங்க, வாழ்க்கையே வீணாக போயிடும். அடுத்த பயிர் கண்டிப்பாக. நன்றி.